நம்ம தினமும் குளிக்கிற சோப் உண்மையிலே நம்ம தோலை சுத்தம் செய்யுதா? இல்லை அந்த சோப் நம்ம தோலை மெதுவாக கெடுக்குதா? சந்தையில் கிடைக்கிற எல்லாரும் விளம்பரம் பண்ணுற சோப் உங்கள் தோலுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இன்னைக்கு வீடியோவில் சோப்புக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ப்ளஸ் பிஹெச் லெவல், அப்புறம் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எந்த சோப் கரெக்டாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோங்க. வெல்கம் பேக் டு நைட்டஸ் டாக்ஸ். சோப் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல சோப் எப்படி நம்ம உடம்புல இருக்க அழுக்கை எடுக்குதுன்னு பார்க்கலாம். தண்ணியும் எண்ணெயும் எப்போதுமே ஒன்று சேராது, சரிதானே? அது உங்களுக்கு தெரியும். நம்ம தோலில் இருக்கிற அழுக்கு பெரும்பாலும் எண்ணெய் பசையோட தான் இருக்கும். வெறும் தண்ணியை ஊற்றினா அது போகவே போகாது. சோப் மாலிகூல்ஸில் இருக்கிற ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் தண்ணியை பிடிச்சி இழுக்கிற ஒரு ஹைட்ரோஃபிலிக், இன்னொரு பக்கம் எண்ணெயை பிடிக்கிற ஹைட்ரோஃபோபிக். நீங்கள் சோப் போட்டு தண்ணி ஊற்றும் போது அது எண்ணெயையும் அழுக்கையும் பிடிச்சி தண்ணியோடு சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். இதுதான் சிம்பிள் சயின்ஸ். பிஹெச் லெவல்னா என்ன, ஏன் முக்கியம்? நம்ம மனித உடலில் இயல்பான ஸ்கின்னோட பிஹெச் லெவல் 4.5 5.5 தாங்க இருக்கும். அதாவது ஸ்லைட்லி அசிடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம தோலை பாக்டீரியா ஜெர்ம்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்க ஒரு இயற்கை கவசம், அதாவது ஆசிட் மேன்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்குற பெரும்பாலான சோப்புகளோட பிஹெச் லெவல் 8 to 10 வரைக்கும், அதாவது அல்கலைனாக இருக்கும். அதிக பிஹெச் இருக்கிற சோப்பை நீங்கள் தொடர்ச்சியாக தோலுக்கு யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது தோல் மேலே இருக்கிற அந்த இயற்கை கவசம் பாதிச்சு ஸ்கின் ரொம்ப ட்ரைனஸ் ஆகும், சில பேருக்கு இச்சிங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற சோப்பை செலக்ட் பண்ணுறது தான் இங்கே மிகப்பெரிய டாஸ்க்கு. அதாவது ஸ்கின் எல்லாருக்கும் ஒரு 3 விதமாக இருக்கும். ஒன்று ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். இப்போ வறண்ட சருமமாக ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா சாதாரண சோப்பை விட இந்த சிந்தெட் பால்ஸ் அல்லது கிளிசரின், சீ பட்டர், கோகனட் ஆயில் அதிகமாக இருக்கிற மாய்ஸ்சரைசிங் சோப்ஸ் அல்லது பாடி வாஷ், இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க, உங்கள் தோலில் அதிகமான எண்ணெய் பிசுபிசுப்பு இருந்துச்சுன்னா சாலிசிலிக் ஆசிட், டீ ட்ரீ ஆயில், இல்லைனா நீம், அப்புறம் கிளீசனிங் பார்ஸ், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய போர்ஸ் அடைக்காமல் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. மூணாவது, சென்சிட்டிவ் ஸ்கின். அதாவது உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ்னா அப்படின்னா நீங்கள் அதிக வாசனை, அதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, அப்புறம் பேரபின் சல்ஃபேட் ஃப்ரீ சோப்ஸ், அதாவது ரொம்ப அதிக வாசனை இல்லாதது, பேரபின் சல்ஃபேட் இல்லாத சோப்பு, அப்புறம் பிஹெச் லெவல் 5.5 இருக்கிற அந்த மாதிரியான சோப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிளீன்சர், இந்த ஃப்ரீ கிளீன்சர் சோப், இந்த மாதிரி சோப்லாம் யூஸ் பண்ணுறது தான் உங்களுடைய ஸ்கின்னுக்கான பெஸ்ட். சோப்பு வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, அதாவது டிஎஃப்எம். அதாவது டிஎஃப்எம்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். நீங்கள் சோப்பு பாக்கெட் எடுத்து பின்னாடி பார்க்கும்போது அதில் டிஎஃப்எம் அப்படி போட்டு சம்திங் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. 76% இல்லைனா இருந்து அதுக்கு மேலேயும் இருந்தால் ஓகேங்க, அது ஒரு நல்ல, அதாவது கிரேட் 1 சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. 76% கீழே வர அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்கானிக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதாங்க அதோடைய சிம்பிள் அர்த்தம். ஸோ நீங்கள் எப்போ வாங்கினாலும் ஒரு டிஎஃப்எம் அதிகமாக இருக்கிற ஒரு சோப்பை வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்லது. நம்பர் 2, ஃப்ராக்ரன்ஸ் கலர். இந்த அளவுக்கு அதிகமாக கலரு மற்றும் அந்த வாசனை இருக்கிற சோப்புகளை நீங்கள் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணுறது உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூணாவது, பிஹெச் பேலன்ஸ்டு சோப். பிஹெச் 5.5 போட்டிருக்கான்னு செக் பண்ணி வாங்கிங்க. அதுவும் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. இனிமேல் சோப்பு வாங்கும்போது வாசனை, கலரு, அப்புறம் அந்த நடிகைகளோட விளம்பரத்தை பார்த்து ஏமாறாமல் டிஎஃப்எம்மோட பர்சன்டேஜ், பிஹெச் லெவல், அப்புறம் உங்கள் ஸ்கின் டைப்பை பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா? இந்த சயின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நைட்டஸ் டாக்ஸ்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.